பெண் என்ற சக்திக்குதாம்மா பெரும் சக்தி. அது எதையுமே அதால் அழிக்க முடியும், எதையுமே அதால் ஆக்க முடியும். அந்த ஆற்றல் அந்த பெண்ணுக்கு தான் உண்டு. ஏன்னா பூமியை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வம் தான் இங்க, ஆண் தெய்வம் ஆகாயம். அதனால இந்த பூமியில பெண் தெய்வத்தினுடைய ஆதிக்கம் தான் இங்க நடக்கும். சொல்லுமா? பெண்ணை கொண்டாடலாமா? தப்பு கிடையாது. தலையில வச்சுக்க கூடாது, அது தப்பு. பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? பொண்டாட்டிய மட்டும்தான் பார்க்கணும். அதை பராசக்தியா பார்த்தீங்கன்னா நீ கால்வடியில் அந்த காலி ஒரு கால் வச்சுன்னு ஒரு பணம் வச்சுக்கிட்டோமா, அது மாதிரி ஆயுது வச்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு பெண்ணுடைய நிலை என்ன அப்படின்னா, அதிகமான செல்லம் கொடுத்தா இவன் டம்மின்னு அவன் முடிவு பண்ணுவான். அதிகமான தொல்லை கொடுத்தா இவனாண்ட நிம்மதியே இல்லை, அடுத்தவனாண்ட 5 நிமிஷம் நிம்மதி சாரலான்னு போயிடுவான். இது வாழ்க்கை. இதுல கணவன் மனைவி ஒற்றுமையோட ஒரே லெவல்ல போகணும். கூத்தியார்கிட்ட நீ எப்படி ஒண்ணாந்தல்வான்? ஏன்னா அவன் நீ சாவர வரைக்கும் வரப்போறது இல்லை, அவ சாவர வரைக்கும் நீ போவது இல்லை. என்னைக்கு ஒரு பெண்ணுடைய கழுத்துல நீ தாலி கட்டி உனக்கு அவ மனைவி ஆக்கணியோ, அவ சாவர வரைக்கும் நீ போனடா, நீ சாவர வரைக்கும் அவ வரணும். அப்ப அது மிதமா போனாதான் சரியா போகும். அதுல ஏற்றம் இறக்கம் வந்துச்சுன்னா ஆபத்தை உண்டாக்கிடும். அதனால தான் சொல்றது, தலைமையில வைக்காதீங்க, இதயத்துல வச்சுங்க மனைவி என்றது.